இன்னைக்கு நாம ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷோட லப்பர் பந்து படம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிச்சு கிரிக்கெட், லவ், காமெடின்னு எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு இன்டர்வல் பிளாக். சரி, தமிழ் சினிமானாலே செகண்ட் ஹாஃப்ல தானே விலங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபுமே வேற லெவல். படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒரு சின்ன லேக் கூட இல்ல. படம் ஃபுல்லா இருக்கிற எல்லா காமெடிஸுமே சூப்பரா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸும் ரொம்ப அழகா யதார்த்தமா இருக்கு. கிரிக்கெட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் தமிழ் சினிமால வெளியான படங்கள்ல மகாராஜா படத்துக்கு அப்புறம் 100% என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண படம் இதுதான். ஒரு வருஷத்துக்கு 5-6 படங்கள் தான் மேக்ஸிமம் 100% சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வரும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட அந்த 5-6 பெஸ்ட் படங்களோட லிஸ்ட்ல மகாராஜாவுக்கு அப்புறம் ரெண்டாவதா இந்த லப்பர் பந்து இணைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் படம் கிடையாது இது. அதாவது நல்ல படங்கள்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் வரும். பட் அது என்டர்டெயின்மெண்டா இருக்குமானா இருக்காது. அண்ட் ஆல்சோ என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல படம்ன்றது கண்டென்ட்டும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் கரெக்டான பேலன்ஸ்ல இருக்கணும். அண்ட் அந்த மாதிரி படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியும் அடையும். அதை இந்த லப்பர் பந்து கரெக்டா பண்ணிருக்கு. கண்டிப்பா இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைய போகுது. அண்ட் கோட் மாதிரியே கேப்டன் அவர்களுக்கு இந்த படத்துலயும் ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட் கொடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா விஜயகாந்த் அவர்களோட சாங்ஸ் வரும். எல்லா இடத்துலயுமே செம வைபு. படத்தோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்னு இதை சொல்லலாம். சாங்ஸ் எல்லாமே சூப்பரா செலக்ட் பண்ணி பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட விஜயகாந்த் அவர்களுக்கு ஈக்குவலா தளபதியோட ரெஃபரன்ஸும் படம் ஃபுல்லா இருக்கும். அதுவுமே வேற லெவல்ல ஒர்க் ஆயிருக்கு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அண்ட் சாங்ஸ், விஷுவல்ஸ்னு எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவும் ப்ளூ ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓடிடிலே வெயிட் பண்ணி பார்த்துக்கலாமான்னு யோசிச்சேன். ஏன்னா ப்ளூ ஸ்டார் படமும் சூப்பரா இருக்கும். ஆனால் அது தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்குமானா கண்டிப்பா இல்லதான். பட் ஆனால் லப்பர் பந்து தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கு. ஏன்னா ப்ளூ ஸ்டாரும் சூப்பரான படம் தான், ஒரு வெற்றி படம் தான். பட் தியேட்டர்ல என்ஜாய் பண்ற அளவுக்கு அதுல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்குமானா கொஞ்சம் கம்மி. பட் இந்த படம் அதை விட என்டர்டைன்மெண்ட் வைஸா பயங்கரமா இருக்கு. அண்ட் கதைக்களமா கிட்டத்தட்ட ப்ளூ ஸ்டாரோட அதே கதைக்களம் தான் இதுவும். ரெண்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் அட்டகத்தி தினேஷ் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவரோட ஒய்ஃபா வர கேரக்டரும் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொன்னதெல்லாம் வச்சு ரொம்ப ஓவர் பில்டப்பா போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டான அழகான படம். டெஃபினட்டா எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜாலியா போங்க, செம்மையா இருக்கும் படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்தவங்க உங்களோட விமர்சனங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.